ஒரு டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட கேள்வி. சமீபத்துல நம்ம முதலமைச்சர் CCTNS 2.0ன்னு ஒன்னு லான்ச் பண்ணாரு. அதோட முழு விரிவாக்கம் என்ன? யோசிங்க. சரியான பதில் ஆப்ஷன் ஏ, அதாவது கிரைம் அண்ட் கிரிமினல் ட்ராக்கிங் நெட்வொர்க் அண்ட் சிஸ்டம்ஸ். இது எதுக்குன்னா நம்ம காவல்துறையை இன்னும் நவீனமாக்குறதுக்கு தான். டிஜிட்டல் கைரேகை மாதிரி டெக்னாலஜியெல்லாம் யூஸ் பண்ணி குற்றங்களை வேகமா கண்டுபிடிக்கிறதுக்கும் விசாரணையை இன்னும் துல்லியமாக்குறதுக்கும் இது ரொம்பவே உதவும். சரி, தமிழ்நாட்டை விட்டு இப்போ தேசிய அளவுல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ரவுண்ட் 2 நேஷனல் அஃபேர்ஸ். ரெடியா? அடுத்த கேள்வி நம்ம உச்ச நீதிமன்றம் சம்பந்தப்பட்டது. சமீபத்துல ஜஸ்ட் டிசர்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு கொள்கையை தண்டனை வழங்கும் போது சுட்டிக்காட்டினாங்க. இந்த கொள்கைக்கு இன்னொரு பேர் என்ன? கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி, ரெட்ரிபியூட்டிவ் தியரி, அதாவது பழிவாங்கும் கோட்பாடு. இதோட அர்த்தம் ரொம்ப சிம்பிள். ஒருத்தர் செஞ்ச தப்போட தீவிரத்துக்கு ஏத்த மாதிரி தண்டனை இருக்கணும். இது குற்றவாளியை திருத்துறதை விட நீதி நிலைநாட்டப்பட்டது அப்படிங்கிறத உறுதி செய்யுது. 4வது கேள்விக்கு போலாம். இது நம்ம நாட்டோட மருத்துவத்துறை வளர்ச்சியை பத்தின ஒரு கேள்வி. உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைகள்ல இந்தியா உலகத்துல 3வது இடத்துல இருக்கு. அப்போ 2025ல தோராயமா எத்தனை டிரான்ஸ்பிளான்ட்ஸ் நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? சரியான பதில் ஆப்ஷன் சி, கிட்டத்தட்ட 20,000. பாருங்க, 2013ல 5,000க்கும் கம்மியா இருந்தது, இப்போ 4 மடங்கு அதிகமாயிருக்கு. இது ஒரு பெரிய சாதனை தான். ஆனா இதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. நம்ம நாட்டுல உறுப்பு தானம் செய்யறவங்களோட எண்ணிக்கை இன்னும் 1%க்கும் கம்மியா தான் இருக்கு. இதுல நாம இன்னும் நிறைய தூரம் போக வேண்டியிருக்கு. 5வது கேள்வி ஒரு முக்கியமான சர்வதேச மாநாடு பத்தினது. உலக பெருங்கடல் அறிவியல் மாநாடு 2026 இந்தியால எந்த மாநிலத்துல நடந்துச்சு? இது மாதிரி கேள்விகள் எக்ஸாம்ல அடிக்கடி வரும். பதில் கோவா. ஆமா, கோவால தான் நடந்துச்சு. அதோட தீம் என்னன்னு கூட கேட்கலாம். கடல் ஆரோக்கியம் மற்றும் ஒரு நிலையான எதிர்காலம். இதே நோட் பண்ணிக்கோங்க. சூப்பர். இப்போ 3வது ரவுண்டுக்கு வந்தாச்சு. இதுல நம்ம பாதுகாப்புத்துறை மற்றும் உலக அளவிலான உறவுகள் பத்தி பார்க்க போறோம். 6வது கேள்வி. தர்மா கார்டியன் அப்படிங்கிறது ஒரு ராணுவ பயிற்சி. இது இந்தியாவுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் நடுல நடக்குது. அது எந்த நாடு? இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. சரியான பதில் ஜப்பான். தர்மா கார்டியன்னா ஜப்பான். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி வஜ்ரபிரஹார்னு ஒன்று இருக்கு, அது அமெரிக்கா கூட பண்றது. இந்த ரெண்டுக்கும் குழப்பிக்காதீங்க. 7வது கேள்வி. சர்வதேச எரிசக்தி முகமை, அதாவது IEA. இப்போ இந்தியா அதுல முழு உறுப்பினரா சேரப்போகுது. இந்த IEAவோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு? பதில் பிரான்ஸ்ல இருக்கிற பாரிஸ். ஆமா, இது 1974ல உலகத்துல எண்ணெய் தட்டுப்பாடு வந்தப்போ எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்ய ஆரம்பிச்ச ஒரு அமைப்பு. இது ஒரு முக்கியமான பாயிண்ட். ஓகே, நம்ம இப்போ ஃபைனல் ரவுண்டுக்கு வந்துட்டோம். இந்த ரவுண்ட் ஒரு மிக்ஸ். இதுல அரசாங்க திட்டமும் இருக்கு, ஒரு கணக்கும் இருக்கு. எக்ஸாம்ல வர்ற மாதிரி. ரெடியா? 8வது கேள்வி. நேஷனல் மானிட்டைசேஷன் பைப்லைன், அதாவது NMP 2.0. இது மூலமா வர்ற வருமானத்தை அரசாங்கம் என்ன பண்ணுது? அது எங்கே போகுது? சரியான பதில் ஆப்ஷன் சி. இதுல வர்ற பணம் ஒரே இடத்துக்கு போகாது. அது மத்திய அரசோட தொகுப்பு நிதி, மாநில அரசோட நிதி, பொதுத்துறை நிறுவனங்கள், ஏன் தனியார் முதலீடு வரைட்டும் பல வழிகள்ல பிரிக்கப்படுது. இப்படி பண்றதால தான் தேசத்தோட உள்கட்டமைப்பை பலப்படுத்த முடியுது. இப்போ ஒரு கணக்கு கேள்வி. 15 எண்களோட சராசரி 26ன்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த ஒவ்வொரு நம்பரையும் 6ஆல பெருக்கி அப்புறம் 6 கூட்டினா புதுசா வர சராசரி என்னவா இருக்கும்? இது ஒரு சிம்பிள் ஆப்டிடியூட் கொஸ்டின் தான். இதோட பதில் 162. இதுக்கு ஒரு சிம்பிள் ரூல் இருக்கு. இந்த மாதிரி கேட்டா நீங்க எல்லா நம்பரையும் மாத்த வேண்டாம். பழைய சராசரி, அதாவது 26ஐ எடுத்துக்கோங்க. அதை 6ஆல பெருக்கி அப்புறம் 6ஐ கூட்டுங்க. சோ 26 பெருக்கல் 6 156. அதோட 6 கூட்டினா 162. அவ்வளவுதான். நம்ம கடைசி கேள்விக்கு வந்துட்டோம். இந்தியால சாலை விபத்துகளால ஏற்படுற உயிரிழப்புகள் ரொம்ப அதிகம். இதனால நம்ம GDPல, அதாவது மொத்த உள்நாட்டு உற்பத்தியில ஏற்படுற பொருளாதார இழப்பு எத்தனை சதவீதத்தை தாண்டுதுன்னு தெரியுமா? பதில் 3%க்கும் அதிகம். ஆமா, இது உண்மையிலே ரொம்ப அதிர்ச்சியான ஒரு விஷயம். நம்ம நாட்டு வளர்ச்சிக்கு இது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது. இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பாலிட்டி கேள்வி. கேரளா பேரை கேரளம் அப்படின்னு மாத்தணும்னா பார்லிமெண்ட்ல ஒப்புதல் வேணும். நம்ம அரசியலமைப்புல எந்த ஆர்டிகிள் ஒரு மாநிலத்தோட பேரை மாத்துறதுக்கான அதிகாரத்தை பார்லிமெண்ட்டுக்கு கொடுக்குது? கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி, ஆர்டிகிள் 3. ஆமா, இந்த ஆர்டிகிள் தான் பார்லிமெண்ட்டுக்கு ஒரு மாநிலத்தோட பெயர், ஏரியா இல்லனா பவுண்டரிய மாத்துறதுக்கு பவர் கொடுக்குது.
இதுல நீங்க நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த ப்ராசஸ் ரொம்ப சிம்பிள். பிரசிடென்ட்டோட ரெக்கமெண்டேஷன் தேவை, அப்புறம் அந்த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் கிட்ட கருத்து கேட்பாங்க. ஆனா அவங்க சொல்றது பார்லிமெண்ட்டை கட்டுப்படுத்தாது. முக்கியமான விஷயம், இதுக்கு ஸ்பெஷல் மெஜாரிட்டி எல்லாம் தேவையில்ல. சிம்பிள் மெஜாரிட்டில பாஸ் பண்ணிடலாம்.